வர்தமால் கேஸை பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த அம்மாகிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் போலீஸ்காரங்க, நீங்கள் இப்படி நகையெல்லாம் கொண்டு வேட் போட்டு போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் போய் போட்டுக்கோங்க, நீங்கள் கலத்துங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு நானும் கலத்திட்டேன். கலத்தங்குள்ள அவர் ஒரு பேப்பர் வச்சுருந்தார். பேப்பரில் வச்சு நம்ம கையில் கொடுப்பாருன்னா அவரே பையில வைக்கிறது மாதிரி வச்சுட்டு கல்லை வச்சுட்டார். சரி. அடுத்து பக்கத்தில் பிற கொஞ்சம் 2 வீடு கடந்து வரேன். என்ன பாட்டி இப்போ அரிசி வாங்கிட்டு போறீங்களா? ஆமாம் அரிசி வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி கல்லைங்க திடீராகலாம், இது வந்து போட்டு போகக்கூடாதா நகை, நான் கூட இந்த கலட்டி கொண்டு போகிறோமான்னு அதை கலட்டினா அப்படியே கல்லா போச்சு. நானும் பையன் போய் பேர் போட்டு எழுதி, உங்களுக்கு எப்படினாலும் நகையை நாங்கள் தேடி கொடுத்துருக்கோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி சொன்னேன். சரின்னு சொல்லி பாட்டின்னு நான் தேடுறேன் பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 10-15 வருஷம் போனேன், ஒன்றும் கிடைக்கும். எப்படின்னா பார்த்து கொடுங்க, எனக்கு அதான் கேதி, வேற எதுவும் இல்லை. நான் ஒரு பையன் வேற மனநோய் பையன். அப்புறம் நாள் கழிச்சு பாட்டி உங்களுக்கு எப்படி நகை வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கயிறை வாங்கி கொடுத்தாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதாவது எங்களால் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்க முடியல, அதை அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டோம், அதனால இந்த கேஸை வந்து நாங்கள் முடிச்சு வைக்கிறோம், மேற்கொண்டு எப்பயாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பட்சத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தியதாக சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ப்ரொசீஜருக்கு படி என்னன்னா, அவங்க இந்த பார்ட்டிக்கு வந்து என்ன இருக்குன்றது தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அந்த பார்ட்டி கூட யாராவது அவங்க உறவினர் 2 பிளட் ரிலேஷன் யாராவது இருந்திருக்கணும், தெளிவாக இருக்கும். அந்த பார்ட்டிக்கு எதுவுமே தெரியப்படுத்தல. பார்ட்டி நீங்கள் கை நாட்டு வைங்க, இதை நாங்கள் கோர்ட்ல போட்டாதான் உங்களுக்கு நகை வரும், உங்களுக்கு வேகமா நகை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம் ஐயா. நாங்கள் வந்து கூலி வேலை செஞ்சு தான் பிழைச்சிட்டு இருந்தோம். கடைசியில மூத்த பையன் கல்யாணம் முடிச்சு அவன் தனியா போயிட்டாரு. அவர் இறந்து போனாரு. இப்போ 4-5 வருஷம். அது இவனை வச்சுக்கிட்டு நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா. எங்க பையன் மனநோய் பையன். அவனுக்கு வயசு எவ்வளவு இருக்குமா? வயசு 44 இருக்கும். சரி. அதை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். அது வந்து கொஞ்சம் வருமானம் வந்து ரொம்ப இல்லை. வாடகை வந்து 3,000-3,000 ரூபாய் இருக்கு. இந்த இதுதான் ஒரு உயிர் நாடிமே இந்த நகை. அது நீங்க எப்படினாலும் எனக்கு பார்த்து எனக்கு தயவு பண்ணி கொடுக்கணும். இந்த பைய வச்சுக்கிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டிக்கு உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கணும், பாட்டி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும், ஃபால்ஸ் ட்ரஸ்ட்டை கொடுத்து அவங்கள வந்து அப்படியே வச்சிருந்துருக்காங்க. அதனால அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுக முடியாம எதுவுமே பண்ண முடியாம 3 வருஷமா அவங்க வந்து மனவேதனையில அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. லீகல் எய்ட்ல ஃபைல் பண்ண போறோம், லீகல் எய்ட்ல இருந்து நோட்டீஸ் பண்றாங்க, இந்த கேஸ் விஷயமா இருக்க ஆவணங்களை வந்து தாக்கல் பண்ணுங்க, இப்ப என்ன இருக்குன்றது தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்ன போறோம். அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை தூசி தட்டி கொண்டு வந்து கோர்ட்ல கொண்டு போடுறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது இந்த கேஸை வந்து ஆல்ரெடி ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட்ல இவங்க வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட விக்டிம், இவங்களுக்கு வந்து வேற சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது. இது ரொம்ப வயசான பாட்டி, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெமடி கிடைக்கணும், அவங்களோட ஃபியூச்சர் லைஃப். ஏன்னா இப்ப அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க உயிர் போறது கூட அவங்க வந்து கவலைப்படல. தான் செத்த பெரும் வந்து அந்த பையன் மனநல குன்றிய பையனை யார் பாத்துக்கிடுவா, ஏதாவது ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா எஃப்டி போட்டு வச்சிருந்தாங்களோ செஞ்சாங்களோ அந்த பையனை பாத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு ட்ரஸ்டபிள் திங் இருக்கும், ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டாலும் ஒரு பணம் கொடுக்குற ஆசிரமம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. In 2009, there was an amendment made, and based on the amendment, 357A was introduced. So under 357A, there is a separate fund
கால்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்டர் திஸ் ஃபண்ட் ஒரு கேஸில் ஒரு அக்யூஸ்டு கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னா நோ ட்ரையல் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ற இடத்துல அவங்களுக்கு காம்பன்சேஷன் இருக்கு. அந்த விஷயமாவது கோர்ட்டுக்கு கொண்டு போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு லீகலாவது ஏதாவது ஒரு ரெமெடி கிடைச்சிருக்கும். ஒண்ணு, அந்த குற்றவாளியை விரைந்து கண்டுபிடிக்க சொல்ற ஒரு உத்தரவாது கிடைச்சிருக்கும். இந்த 3 வருஷம் டிலே கிடைச்சிருக்காது. இல்ல அப்படின்னா அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்ததுக்கு ஒரு நிவாரணமாவது கிடைச்சிருக்கும். இப்ப ரெண்டுமே கிடைக்க முடியாம அந்த பாட்டி ரொம்ப ஒரு சஃபரிங்ல இருக்காங்க. இது அவங்களோட மனவேதனை, அவங்க வயது இதெல்லாம் கருதி கோர்ட் தானாக முன் வந்து கொடுக்கணும்ன்றதான் எங்களோட எண்ணம். கோர்ட்டாச்சும் உங்களுக்கு இப்ப நியாயம் கிடைக்கும், கோர்ட்ல நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா அது கடவுளுக்கு தான் தெரியும். நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அது கடவுள் தான். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவம் இந்த அம்மாவுக்கு மட்டும் நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. திஸ் had happened to many other people. If it is a crime, if the victim is suffering, if the impact of the crime is severe, victim compensation fund is to be granted. And interim compensation is to be given in advance. அவங்களுக்கு தேவையான மீதி விஷயங்கள், சைக்காலஜிக்கல் சப்போர்ட், மெடிக்கல் எய்ட், இது எல்லாமே கொடுக்கணும்.